வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பெரும் வருவாய் இழப்பு. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பயிற்சி வருவாயை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வேலைக்காக முதன்முறையாக வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களுக்காக கட்டாய குடியிருப்பு பயிற்சி வழங்க தவறியதால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரம்புட்டான் தோட்டத்தில் இளைஞன் பாலியல் வன்புறவு. மொனராகலை போலீஸ் பிரிவில் 28 வயது இளைஞனை 26 வயதுடைய இளைஞர் கடுமையாக பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேதகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நன்னப்புறவ அரடுமடில பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழில் களவாடப்பட்ட பெருந்தொகை நகைகள். யாழில் பெறுமதிமிக்க நகைகள் மற்றும் கைத்தொலைபேசிகளை திருடிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்று ஊர்காவற்துறை நாரந்தனி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் வழமை போன்று பகல் கொஸ்தாபசு கரிதாஸ் தலைமையிலான ஊர்காவற்துறை காவல்துறை அணியினர் நாரந்தனி பகுதியில் வீதி கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. திருமண நிகழ்வில் கூடிய முன்னாள் ஜனாதிபதிகள். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் மகனின் திருமண விழா சமீபத்தில் நடைபெற்றது. திருமண விழா நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகள், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். திருமண விழாவிற்கு முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். ஒளிந்து திரியும் ராஜித. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதனால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய இலஞ்ச ஊழல் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு பெற லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தயாராகி வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஓமந்தையில் வனவளை திணைக்கள அதிகாரிகளால் குழப்ப நிலை. வவுனியா ஓமந்தை கொந்தக்காரன்குளம் பகுதியில் காணி ஒன்றில் அபிவிருத்தி பணிகளை செய்து கொண்டிருந்தவர்களை வனவள திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தமையால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள காணி ஒன்றில் அபிவிருத்தி பணிகளை அந்த காணியை பராமரிப்பவர்களால் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பு போராட்டத்தால் பதற்றமான நிலை. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பு திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் பாரிய போராட்டத்தில் ஈடுபட்டதனால் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. திருகோணமலையில் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக வன நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாமலுக்கும் அனுரவின் மகனுக்கும் இடையே பாரிய போராட்டம். நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுவதை தடுக்கும் திட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மகனும் பங்கு பற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி நேற்று தெரிவித்தார். மாலைதீவு செல்லும்போது வான்பரப்பில் நாமல், அனுரகுமார மற்றும் அனுரவின் மகன் ஆகிய மூவரும் சந்தித்துக் கொண்ட சந்தர்ப்பத்தில் நாமலை கைது செய்யும் நடவடிக்கை திட்டம் தீர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்.